எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், ஆலய குருவானவர், அவர் பெரிய பாஸ்டர், என் தகப்பனார் பெரிய பிஷப். அதெல்லாம் பயன்படாது. A personal knowledge with the Lord. ஆண்டவரோடு இருக்கிற அந்த தனிப்பட்ட அறிவு, அந்த உணர்வு. ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் புக், ஒரு கணித புஸ்தகம். அந்த கணித புஸ்தகத்தில் கணிதத்தை தான் நீங்கள் அறிய முடியும். அதுல மருத்துவத்தை அறிய முடியாது. அந்த கணிதத்திலே நீங்கள் இந்த ஜுவாலஜி, பாட்டனி அறிய முடியாது. That's speak only in mathematics. புரியும் நினைக்கிறேன். அந்த புஸ்தகம் கணிதத்தை மட்டும் அந்த அறிவை மட்டும்தான் தரும். அந்த மருத்துவத்தின் அறிவை தராது. மற்றபடி அது இங்கிலீஷ், இந்த அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்காது, தமிழை கற்றுக் கொடுக்காது. That speaks only the mathematics. அதை பற்றி தான் பேசுவோம். அதுல நீங்க வேதத்தை ஒரு இறையில எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவனை அறியும் போது யூ கேன் நோ எவ்ரிதிங். இந்த தேவனை அறிவு வரும்போது யூ நோ சயின்ஸ், யூ நோ சைக்காலஜி, யூ நோ மெடிசன். எல்லாமே ஏன் தெரியுமா? இது எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் இதுல இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர். சோ நீங்கள் ஒரு சயின்ஸ் புக்ல அன்பார்களே சரித்திரத்தை தேட முடியாது. அது முழுக்க விஞ்ஞானம். சரித்திர புஸ்தகத்துல விஞ்ஞானத்தை தேட முடியாது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பார்களே, இட் வேரியஸ் எவ்ரிதிங். நான் சொல்ல வந்த ஆனால் திரும்ப பிசாசு கொடுக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால், இது போதும். எவ்வளவு பேருக்கு ஒண்ணுமே தெரியல, உனக்கு இது போதுமே, நல்லா பிரசவம் பண்றீங்க, சூப்பரா பேசுறீங்க, மக்கள் கை தட்டுறாங்க, உங்க பேச்சு என்ன அபாரமான பேச்சு, உங்களை அடிக்க ஆளே இல்லை. அதெல்லாம் பிசாசின் தவறான போதனை, வஞ்சகத்தின் போதனை. நோ மோர் இன் திஸ் இயர். இந்த ஆண்டிலே இன்னும் உலகத்துல சொல்றாங்க, கற்றது கையளவு, கல்லாது உலகளவு. இன்னும் நீ எத்தனை மணி வைத்து வாசித்திருக்கலாம். என்னுடைய சொல்லுவாங்க என்கிட்ட, என்னுடைய வீட்டில் இருக்கிறார், நான் 150 முறை வாசித்தேன்னு சொல்லுவார். ஆனா அந்த வாசித்ததற்கும் அவருடைய பேச்சுக்கும் தொடர்பே இல்லை. குற்றப்படுத்த விரும்பவில்லை. 150 முறை வாசித்திருக்கிறார். அவன் கூட்டத்தில் உட்கார்ந்த இடத்துல தூங்கிடுவார். யோசித்து பாருங்க, அவர் வாசித்ததற்கும் அந்த அறிவு பெருக ஒரு வார்த்தையை பேசும்போது ஆவலாய் காத்திருப்பார்கள். நான் பல ஊழியர் கூடுதலை பார்க்கிறேன். அறிந்தவர்கள் அந்த கூடுதலை தூங்குகிறார்கள். அதுக்கு என்ன பல காரணங்கள் இருக்கலாம். சரீர பலவீனமா இருக்கலாம், இல்ல பிரசங்கம் சரியாக இல்லாம இருக்கலாம்.